அனைவருக்கும் வணக்கம். இந்திய விமானப்படை பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவை நோக்கி வந்த ஒரு ஆளில்லா போர் விமானத்தை, ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க நண்பர்களே. இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஒரு குண்டை தூக்கிட்டு வந்த இந்த ட்ரோனை இந்திய விமானப்படை சுட்டி வீழ்த்தியதோடு இல்லாமல் அதை நேற்றைய தினம் டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க. இந்த விஷயம்தான் இப்பொழுது ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற செய்தியாக இருக்குது நண்பர்களே. இந்த செய்தி என்ன அப்படிங்கிறத முதல் செய்தியாக பார்ப்போம். இரண்டாவது செய்தியாக, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு படகு இந்திய எல்லைக்குள் நுழைஞ்சிருக்குது. அதை இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டு சுற்றி வளைச்சு அதில் இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நேற்றைய தினம் விஜய் திவஸ், இந்திய விமானப்படை தினமாக அது கொண்டாடப்படுது. அந்த தினத்தை கொண்டாடும் விதமாக ஒரு ட்ரோனை பாட்டாக பிரித்து டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க இந்திய விமானப்படை தளத்தில். அந்த ட்ரோன் பற்றிய செய்தி தான் இப்பொழுது வைரலாக போய்கொண்டிருக்குது. இந்த ட்ரோன் பாகிஸ்தானுடைய லாகூர் விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுடைய பஞ்சாப் மாநிலம் இருக்குது இல்லையா, பஞ்சாப் மாநிலத்தை நோக்கி ஏவப்பட்டிருக்குது. இது ஒரு காமிகாசே ட்ரோன் அப்படின்னு அழைக்கப்படுது நண்பர்களே. அதாவது சூயிசைடு ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த காமிகேஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிவைத்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டில் லாக் பண்ணி அதுக்கப்புறம் நேராக போய் அந்த டார்கெட் மேலே விழுந்து அப்படியே வெடிச்சிடும். அது தன்னைத்தானே இந்த வெடிப்பில் அழிச்சுக்கிறதுனால அதற்கு காமிகேசே அல்லது சூயிசைட், தற்கொலை ட்ரோன் அப்படின்னு அழைக்கப்படுது நண்பர்களே. இந்த காமிகேசே ட்ரோன் பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர் விமானப்படை தளத்திலிருந்து ஏவப்பட்டிருக்குது. அந்த ஆளில்லா போர் விமானம் இந்திய எல்லை தாண்டி பஞ்சாபுடைய ஹோஷிராப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு மேலே பறந்து கொண்டிருந்த போது இந்திய விமானப்படை அதை கண்டறிந்து அதை சக்சஸ்ஃபுல்லாக சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. அந்த ட்ரோன் முழுவதுமாக அழிஞ்சு விடவில்லை. அது தரையில் விழுந்ததை எடுத்துகிட்டு வந்து அதை பாட்டாக பிரித்து அதில் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எந்த மாதிரியான ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டமாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் இந்திய விமானப்படை அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பொருத்தப்பட்டிருந்த அந்த குண்டு இருக்குது இல்லையா, அதையும் தனியாக எடுத்து அதையும் அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தான்லேருந்து ஏவப்பட்டிருந்தாலுமே கூட இந்த ட்ரோன் தயாரிக்கப்பட்டிருப்பது துருக்கியில். துருக்கியை பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட ட்ரோன்களை வழங்கியிருந்தது. ஆப்ரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவின் மீது ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவியதை நாம் லைவாக பார்த்தோம் இல்லையா. அப்படி ஏவப்பட்ட ட்ரோன்கள் கிட்டத்தட்ட எல்லாமே இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டத்தால் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டது. அப்படி சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு ட்ரோன் தான் இது. துருக்கியுடைய தயாரிப்பான ஈஹா-3 அப்படிங்கிற வகையை சேர்ந்த ஒரு ட்ரோன் இது. இந்தியாவுக்குள்ள எல்லை தாண்டி பறந்து வரும்போது 2000 மீட்டர் உயரத்தில், தரையிலிருந்து 2000 மீட்டர் உயரத்தில் இது பறந்து வந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. இதில் ஒரு கிளாரிஃபிகேஷனை நான் சொல்லியே ஆகணும் நண்பர்களே. இன்றைக்கு வைரலாக போய்கொண்டிருக்கிற இந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட செய்தியானது ஆப்ரேஷன் சிந்தூரின் போது இந்தியா சுட்டு வீழ்த்திய ட்ரோனை பற்றியது தான். ஏன் இன்னைக்கு இந்த செய்தி வைரலாக போகுதுன்னா, நேற்று நடந்த இந்த விஜய் திவஸ் இருக்குது இல்லையா, இந்த இந்திய படைகளுடைய வெற்றி தின கொண்டாட்டத்தில் இந்த ட்ரோனை அவங்க டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வச்சுருந்த ட்ரோன் பெரிய அழிவையெல்லாம் காணவில்லை. ஆனால் சுட்டு வீழ்த்தப்பட்டு அது தரையில் விழுந்திருக்குது. அதனால் மோரார்லெஸ் இன்டாக்டாக இருந்த இந்த ட்ரோனும் அது கொண்டு வந்த குண்டையும் தான் அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அதை பாட்டாக பிரித்து அதை இந்திய இராணுவம் அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன பாகங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன சாஃப்ட்வேர், இதையெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை நேற்று டிஸ்பிளேக்கு வச்சுருந்துருக்கிறாங்க. இது இந்தியாவுடைய வெற்றியை பறைசாற்றும் விதமாக
வைக்கப்பட்டிருந்த பல பொருட்களில் முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுது. இந்த செய்திக்கு அடுத்ததாக இரண்டாவதாக நம்ம இன்னைக்கு பார்க்குற செய்தி நேற்றைய தினம் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மீன்பிடி கப்பல், பெரிய கப்பல் ஒன்று இந்திய கடல் எல்லைக்குள்ள நுழைஞ்சு இந்திய பகுதியில் இது மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கு நண்பர்களே. அதை கண்டறிந்த இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டு இருக்காங்க இல்லையா, கடலோர காவல் படை, அவங்க இந்த பாகிஸ்தானுடைய படகை சுற்றி வளைத்து அதில் இருந்த ஆட்களை அரெஸ்டும் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக 11 பேர் இருந்திருக்கிறாங்க இந்த மீன்பிடி கப்பலில். அந்த 11 பேரையும் இந்திய கடலோர காவல் படை அரெஸ்ட் பண்ணி அவங்கள குஜராத்தில் இருக்கிற ஜாக்கு மெரைன் போலீஸ் கிட்ட அவங்கள ஒப்படைச்சிருக்கிறாங்க நண்பர்களே. அவர்கள் மீது இந்திய சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை. நண்பர்களே, நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள், அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம்.